டியர் டீம், வெரி குட் ஆஃப்டர்நூன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ நிறைய பேப்பர் நியூஸில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக். இன்றைக்கி இந்த வருஷம் வந்து வெப்பம் அதிகம், இன்னுமே அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் வெயிலில் நடந்து போகும்போதே மயங்கி விழுந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஜிஹெச்எஸில் அந்த ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் நம்ம சென்டர்ஸ்க்கு வரக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பாடியோட டெம்பரேச்சரை 37 டிகிரிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த சொல்லுங்கள். நைட்டு ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்க நல்லது. அதில் எடுக்கக்கூடிய அந்த நீராகாரம் பழைய கஞ்சி தண்ணி வந்து நிறைய எல்லாரையுமே காலையில் எடுக்க சொல்லுங்கள். மண்பான தண்ணி பயன்படுத்த சொல்லுங்கள். தர்பூசணி, இளநீ, மோர், வெள்ளரிக்காய் இது மாதிரியான நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக வந்து பயன்படுத்த சொல்லுங்கள். தொப்புளில் நல்லெண்ணெய் வச்சு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய ப்ளட் ப்ரெஷர், டயபெட்டிக் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போக வேணான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் இதை ஒரு சமூக சேவையாக நினச்சி உங்கள் சென்டர்ஸில் வரக்கூடிய பேஷண்ட்ஸு கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்கள். நிறைய டெத்து நடக்குது, அதுவும் இது வந்து மறைக்கப்படுது. நம்ம மதுரை ஜிஹெச்சில் மட்டும், திண்டுக்கல் ஜிஹெச்சில் மட்டும் நீங்கள் இந்த லாஸ்ட்டு 10 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 பேர் இறந்துருக்குறாங்க. அதுக்கு பேரே எப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தேங்க்யூ.